ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர மகாபெரிவா சரணம். அன்று சர்வ ஏகாதசிக்கு முந்தைய நாள் மாலை பொழுது காஞ்சி சங்கர மடத்தின் பிரகாகாரத்தில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்களுக்கு நடுவே கருணை கடலாக அமர்ந்திருந்தார் மகாபெரிவா. அப்போது ஒரு ஏழை பக்தர் கூட்டத்திலிருந்து மெல்ல முன்னேறி வந்து பெரியவாளின் பாதங்களில் விழுந்து விம்மி விம்மி அழத் தொடங்கினார். அவரோட உடம்பெல்லாம் வறுமையின் கோர தாண்டவத்தாலும் கடன் கொடுத்தவர்களின் மிரட்டலாலும் நடுங்கி கொண்டிருந்தது. அவர்களுடைய கைகளை கூப்பியபடி, பெரியவா, ராத்திரியான தூக்கம் வரமாட்டேங்குது, கை நிறைய சம்பாதிச்சாலும் காசு பணம் வீட்டுல தங்கவே மாட்டேங்குது, வந்த வழியே காணாம போயிடுது, கடன் பிரச்சனை கழுத்தை நறுக்கி 10 ரூபாய் கூட கைமாத்தாக வாங்க முடியாம எல்லாரும் கை விரிச்சிட்டாங்க. நாளைக்கு வர்ற இந்த சர்வ ஏகாதசி நாள்ல என்னுடைய வறுமையும் கடனும் தீர என்ன மாதிரி ஒரு ஏழையால செய்ய முடிகிற அளவுக்கு ஏதாவது ஒரு எளிய வழியை நீங்க தான் காட்டித்தரணும் பெரியவா என்று கண்ணீர் மல்க அவர் கூறினார். மகாபெரிவா அந்த பக்தரை தன்னுடைய நாணக்கண்ணால் உற்று நோக்கி கனிவோடு புன்னகைத்து பேச ஆரம்பித்தார். கேளப்பா, மனித வாழ்க்கையில வறுமையும் கடனும் வர்றதுக்கு காரணம் நம்ம பூர்வ ஜென்மங்கள்ல தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்ச தான குறைபாடுகளும் கர்ம வினைகளும் தான் இதற்கெல்லாம் காரணம். ஆனா வினைகளை எல்லாம் சுட்டரிக்கிறதுக்காகவே பகவான் விஷ்ணு இந்த சர்வ ஏகாதசி நல்லால நமக்கு கொடுத்திருக்கார். இந்த ஒரு நாள் சாதாரணமான ஒரு நாள் கிடையாதுப்பா. 33 கோடி தேவர்களும் மகாலட்சுமியும் பெருமாளை நோக்கி தவம் இருக்கிற உன்னதமான ஒரு நாள். இந்த ஒரு சர்வ ஏகாதசி அன்னைக்கு அதிகாலையிலேயே எழுந்து சுத்தமா நீராடிட்டு உன் வீட்டு பூஜை அறையில பெருமாள் படத்துக்கு முன்னாடி ஒரு நெய் தீபத்தையோ அல்லது நல்லெண்ணெய் தீபத்தையோ நீ ஏற்றி வச்சிடணும். இதை மட்டும் நீ ஏற்றி வச்சு பாரு, அவ்வளவு நன்மைகள் ஏற்படும் கூறினார். உன் மனசுல இருக்கிற கவலைகள் எல்லாம் தூர போட்டுட்டு ஓம் நமோ நாராயணாய என்கிற அஷ்டாசர மந்திரத்தை நாள் முழுக்க மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டே இருக்கணும்பா. இந்த ஏகாதசி நாள்ல உன்னோட பசியை அடக்கி பெருமாளோடைய நாமத்தையே உனக்கு உணவாக்கிக்கிட்டா உன்னோட பல ஜென்மத்து இயல்மை நிலைமை ஒரே நாள்ல மாறி போயிடுமாம். பெருமாள் இந்த ஒரு நாள்ல சரணாகதி அடைஞ்சா அவர் உன்னோட கர்ம பக்கங்கள் அப்படியே கிழிச்சு போட்டுடுவாராம் அப்படின்னு மகாபெரிவா பேச தொடங்கினார். தொடர்ந்து அவர் கடன் பிரச்சனை தீரவும் லட்சுமி கடாட்சியம் பெருகவும் செய்ய சொன்ன அந்த எளிய மகாபெரிவா பரிகாரம் இதுதான். கடன் பிரச்சனையால அவதிப்படுறவங்க, பெரியவா, எங்ககிட்ட பெரிய அளவுல பரிகாரம் பண்ண காசு இல்லையே அப்படின்னு கவலைப்படவே வேண்டாம்ப்பா. நம்முடைய சனாதன தர்மத்துல பகவானுக்கு நம்ம கொடுக்கிற பொருளோட விலை முக்கியம் கிடையாது, அதோட பின்னால இருக்கிற பக்தியும் சாஸ்திர விதியும் தான் முக்கியம் என்று மகாபெரிவா கூறினார். இந்த சர்வ ஏகாதசி நாள்ல வெறும் 10 ரூபாய் செலவு பண்ணியாவது பெருமாள் கோவிலுக்கு நீங்க வாங்கி தர வேண்டிய முக்கியமான சில பொருட்கள் இருக்கு. அது என்ன பொருட்கள்னு தெரியுமா? முதல் பொருள் ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசி. இரண்டாவது பொருள் ஒரு சிறிய அச்சு வெள்ளக்கட்டி. இதுவே போதுமாம். இந்த பச்சரிசியும் வெள்ளமும் சாமானியமான பொருட்கள் கிடையாதுப்பா. பச்சரிசிங்கிறது சந்திரனோட அம்சம், அன்னபூரணியோட சொரூபம். வெள்ளம் அப்படிங்கிறது குருவோட அம்சம், மங்களத்தின் அடையாளம். இந்த 2 பொருட்களையும் ஒன்னா சேர்க்கும் போது அங்கே சந்திர மங்கள யோகம் உண்டாகுது. இந்த 2 பொருட்களையும் ஏகாதசி அன்னைக்கு சாயங்காலம் வர்ற கோதூளி முகூர்த்த நேரத்துல, அதாவது மாலை 5:30 மணிலிருந்து 6 மணிக்குள் பெருமாள் கோவிலுக்கு கொண்டு போகணும். அங்க இருக்கிற மணப்பள்ளியிலையோ அல்லது கோவிலோட சமையலறை அல்லது பெருமாளுக்கு தலிகை, பெருமாளுக்கு பிரசாதம் செய்யறதுக்காக அர்ச்சகரிடமோ அல்லது பெருமாளோட அமுது படிக்காக அப்படின்னு சொல்லி மனசார நீங்க கொடுக்கணும். மகாபெரிவா அந்த பொருட்களின் மகிமையும் அதனுடைய வாழ்க்கையில அந்த உன்னதமான மாற்றங்களையும் பற்றி விவரிக்க ஆரம்பித்தார். இந்த சர்வ ஏகாதசி நாள்ல இந்த பச்சரிசியும் வெள்ளத்தையும் நீ பெருமாள் கோவிலுக்கு கொடுக்கும் போது அது பெருமாளுக்கு செய்யப்படுற பாயாசம் அல்லது பொங்கல் பிரசாதத்துல சேர்க்கப்படும். அப்படி சேர்க்கப்பட்டு பகவானுக்கு வைநேத்தியம் ஆகும் பொழுது உன்னுடைய 7 ஜென்மத்து தரித்திரமும் வறுமையும் அந்த அக்னியில வெந்து சாம்பலாகிடுமா. உன்னை வாட்டி வதைக்கிற மலை போன்ற கடன் பிரச்சனை எல்லாம் எப்படி தீருமுனை தெரியாம ஏதோ ஒரு வழியில பணம் வந்து அணைப்படுவதற்கான வழியை பெருமாள் உனக்கு காட்டி கொடுப்பார். வீட்டுல காசு பணம் தங்களைன்னு கவலைப்படுறவங்களுக்கு இந்த பரிகாரத்தை செஞ்சதுக்கு அப்புறம் தேடி வர்ற செல்வம் நிலைத்து நிற்கும். தொழில முடக்கம் இருந்தா நீங்கி லாபமானது பெருகும். வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். வறுமையினால குடும்பத்துல வர்ற சண்டை சச்சரவுகள் நீங்கி மன அமைதியும் சந்தோஷமும் நிலைக்கும். லட்சுமி தேவியோட கடாட்சியம் உன்னுடைய வீட்டு வாசல்ல வந்து தங்குமப்பா. வெறும் 10 ரூபாய் பொருளாக இருந்தாலும் இந்த சர்வ ஏகாதசி நன்னாளின் வீரியத்தால அது உன்னோட வாழ்க்கையவே மாற்றி கடனில்லா பெருவாழ்வையும் நல்லதொரு உன்னதமான நிலமாவையும் உனக்கு கொடுக்கும் என்றும் காஞ்சி மகான் மகாபெரிவா பேசும் பொழுது அந்த பக்தரிடம் கூறவோ ஆரம்பித்தார். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீ செய்திருக்கியா, இனிமே செய்ய போறையா இல்லையா என்பதையும், இதனை பற்றி நீங்க என்ன நினைக்கீங்க என்பதையும் கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய மகாபெரிவா சேனலுக்கும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.